ஸ்தோத்திரம். நாம் வேதத்தை நாம் திறந்து இன்றைக்கு ஆண்டவர் யோசேப்பின் மேல வைத்திருக்கிற அந்த 13வது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த 21 ஆசீர்வாதங்களை நம்ம ஒன்றொன்றாய் கர்த்தருடைய துணையோடு தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த 13வது நாளிலே நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 50வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரத்திலே நம்ம 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட நான் வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னா, நீங்க எல்லாருமே எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எனக்கு நிறைய தீமைகளை நீங்கள் செய்தீர்கள். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்று நடந்து வருகிறபடியே எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார். சோ யோசேப்பினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தை, அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவனுக்கு எல்லாமே நன்மையாய் மாறினது. எல்லா தீமைகளும் ஆண்டவர் அவனுக்கு நன்மையாய் மாற்றினார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையிலே தீமைகள் நடந்தது. ஒருவேளை இன்று வரையிலும் அது தீமைகளாகவே இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நஷ்டம் வந்தது, இன்று வரையிலும் ஒரு நஷ்டமாகவே இருக்கலாம். ஆனா யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற 13வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவனுக்கு தீமையாய் செஞ்சதை கூட கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். அவனுக்கு எல்லாமே நல்லதுக்காக மாறிடுச்சு. எல்லாரும் வியப்படைகிறார்கள், எல்லாரும் அவனை பார்த்து பொறாமப்படுறாங்க. என்னப்பா உனக்கு தீமை தானே செஞ்சாங்க, எல்லாருடைய பார்வைக்கும் அது தீமையா தானே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்தா அவங்க தீமை செஞ்சதெல்லாம் அவனுக்கு நன்மை ஆயிருச்சே அப்படின்னு அவனை புகழ்கிற அளவிற்கு ஆண்டவர் அதை மாற்றினார். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்திலே இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். பாஸ்டர் எனக்கு ரொம்ப தீமை செய்தான் பாஸ்டர், நம்பிக்கை துரோகம் செஞ்சாரு பாஸ்டர், எனக்கு ரொம்ப தீமை நடந்துச்சு, நான் வேலை செய்த இடத்துல எனக்கு தீமை நடந்துருச்சு, இல்லை அப்படின்னா என்னுடைய சொந்த குடும்பத்தில் எனக்கு தீமை நடந்துருச்சு, என்ன நான் நம்பின ஒரு மனுஷன் எனக்கு தீமை செய்தான், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தீமையை செய்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு உங்களுடைய இருதயம் கலங்கி போய் இருக்குமேயானால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் செய்த தீமைகள், இல்லைன்னா உங்க வாழ்க்கையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அத்தனை தீமைகளையும் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் நன்மையாய் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றுவார். அந்த மனிதர்கள் செய்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். இல்லை என்றால் உங்களுக்கு அந்த சூழ்நிலை உங்களுக்கு கொண்டு வந்த அந்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். உன் சொந்தங்கள், உன் இனஜன உன் சம்பந்தமான உறவுகள் உனக்கு தீமை செய்ததை என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நன்மையாய் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நஷ்டப்படுவதற்கு அது காரணமா இருந்திருக்கலாம். இதுதான் என்ன ரொம்ப அவமானப்படுத்திருச்சு, இதுதான் என்ன ரொம்ப நஷ்டப்படுத்திருச்சு பாஸ்டர், இந்த தீமையினால இந்த மனுஷன் இல்லைன்னா இந்த காரியம் எனக்கு தீமையாய் நடந்ததுனால நான் ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டேன், நான் ரொம்ப நஷ்டப்பட்டு போயிட்டேன்.
என்ன பண்றதுன்னே தெரில. ஐயோ, இப்படி ஒரு தீமை நடந்துச்சு. அந்த தீமையை நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ஜெபம் பண்ணி தான் பாஸ்டர் இந்த காரியத்திற்கு நான் போனேன். ஜெபம் பண்ணி தான் பாஸ்டர் இந்த காரியத்தை நான் ஆரம்பிச்சேன். நான் பாஸ்டருடைய துணையோடு தான் நான் செய்தேன். தெய்வ பக்தியோடு தான் நான் செய்தேன். இந்த காரியத்தை நான் துவங்கும் போது நிறைய பொருத்தனைகளை நான் ஆண்டவருக்காக எடுத்தேன். இந்த காரியத்தை துவங்கினதற்கு பிறகு ஆண்டவருடைய காரியத்தில் நான் ரொம்ப உண்மையா இருந்தேன். ஆனா இப்படி ஒரு தீமைய வாழ்க்கையில நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை பாஸ்டர் அப்படின்னு உங்களுடைய இருதயம் இன்று அங்கலாய்க்குமையானால், இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு அது தீமை தான். இன்று உங்களுடைய கண்களுக்கு அது தீமையாய்த்தான் நடக்குது. யோசேப்புக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காரியங்கள் நடக்கும் போது அவனுடைய மனதிலே இருந்தது, இத்தனை தீமை எனக்கா, இத்தனை தீமை எனக்கு வரணுமா, இந்த தீமை நடக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன், யாருக்கு விரோதமா நான் எழும்பினேன், நான் யாருக்குமே தீமை செய்யலையே, நான் எல்லாருக்கும் நன்மை அல்லவா செஞ்சேன், என் அண்ணங்களுக்கு நன்மை செஞ்சேன், என் கூட பிறந்த சகோதரர்களுக்கு நன்மை செஞ்சேன், அவர்களுக்காக ஆகாரத்தை இத்தனை மைல் தூரம் நான் கொண்டு வந்தேன், ஆனா எனக்கு இப்படி ஒரு தீமை நடந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் அவனை பொறுத்திருக்க பண்ணினார், கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் அவனை காத்திருக்க பண்ணினார். காத்திருக்க பண்ணி நிறைய காரியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்து கடைசில 12 ஆண்டுகளுக்கு முன்பாய் நடந்த தீமைகளை கர்த்தர் இப்பொழுது அவனுக்கு நன்மையாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு மகனே, மகளே, உங்க வாழ்க்கையில கூட அப்படிதான் நடந்திருக்கலாம். இன்றைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி சகலமும் தீமையா நடக்குது இல்லை, ஆனா ஆண்டவர் ஒரு சில வருஷங்கள் உன்னை காத்திருக்க பண்ணுகிறார். ஆண்டவர் ஒரு சில வருடங்கள் உங்களை அந்த பாதையில ஆண்டவர் நடத்துகிறார். ஆனா சில ஆண்டுகள் தாண்டினதற்கு பிறகு நீங்கள் என்னென்ன தீமையை அனுபவித்தீர்களோ, நீங்கள் எத்தனை தீமைகளை அனுபவித்தீர்களோ அத்தனை தீமைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்பா, யோசேப்புனுடைய தலையின் மேல வச்ச 13வது ஆசீர்வாதம் என் தலை மேல அப்படியே வரட்டும். ஆண்டவரே, அவனுடைய தீமைகளை எல்லாம் அவனுக்கு நன்மையாய் மாற பண்ணினேரே அப்பா. அவனுடைய தீமைகள் எல்லாம் நன்மையா மாறிச்சு. இன்றைக்கு எனக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். என் தீமை தீமையாகவே முடிஞ்சிடக்கூடாது, என் நஷ்டம் நஷ்டமாகவே முடிஞ்சிடக்கூடாது, என் ஏமாற்றம் என்னுடைய ஏமாற்றமாவே முடிஞ்சிடக்கூடாது. சொல்லுங்க, என் ஏமாற்றம் ஏமாற்றமா முடிஞ்சிடக்கூடாதுப்பா. என் கண்ணீராகவே முடிஞ்சிடக்கூடாது. என் கண்ணீர் ஆனந்த களிப்பா மாறணும். என் ஏமாற்றம் ஞானமா எனக்கு மாறணும். கைகளை உயர்த்தி கேளுங்க. தகப்பனே, அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் தலையின் மேல அப்படியே அமருவதாக ராஜா. அந்த யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், தரப்போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியை இன்னொரு டைம் கூட போட்டு நீங்கள் கேட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு முழுக்க நீங்கள் ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும். நான் நிறைய தீமையை பார்த்தவன் ஆண்டவரே, நான் நிறைய தீமையை பார்த்தேன். என் கண்கள் இத்தனை வருஷமா தீமையை தான் பார்க்குது. நான் பிறந்ததுல இருந்து, வாழ்க்கை படிச்சதுல இருந்து, வாழ்க்கைப்பட்டதுல இருந்து, பிள்ளைகள் எனக்கு உண்டாகிறதுல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு தீமையை பார்த்துருக்கிறேனே. ஆனா என் கண்கள் வெகு சீக்கிரத்தில் நன்மையை பார்க்கணும்னு நீங்கள் இன்னைக்கு முழுக்க ஜெபம் பண்ணுங்க. திரும்ப ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நம்ம ஆராதனையில் கலந்து கொள்ள போகிறோம். நமக்கு இந்த ஸ்பெஷல் சர்வீஸ் நாளைக்கு மாலையில் 6 மணிக்கு நம்ம அதை தியானிக்க போகிறோம் இந்த கூட்டத்தை. அதற்கு முன்பாக எல்லாருமே இந்த ஜெபத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தராமல் மறுக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது அவனுடைய சகோதரர்கள் அப்படின்னா யோசேப்புனுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த 5
தீமைகளை ஆண்டவர் நன்மையாய் மாற பண்ணினார். அந்த 5 தீமைகளையும் உங்களுக்கு விரிவாக சொல்லி, அந்த 5 தீமைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படி நடந்திருக்குமே ஆனால் ஆண்டவர் அதை நன்மையா முடிய பண்ணுவார் என்கிறதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக நம்பர் 1 எடுத்துக்கொள்ளலாமா? 37ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 37ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். கவனிங்கள், திரும்ப வாசிக்க போகிறோம். 18வது வசனம் 19. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இதோ சொப்பனக்காரன் வருகிறான். சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த யோசேப்புக்கு அவர்களுடைய சகோதரர்கள் செய்த தீமை, அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நடந்த தீமை, அதை கர்த்தர் நன்மையா மாத்தின முதல் தீமை என்ன அப்படின்னா, அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பு அந்த சகோதரர்கள் தன் செய்த தவறுகளை எல்லாருக்கும் முன்பாக வச்சுதான் அவங்கள்ட்ட அப்பாட்ட சொன்னான். இந்த மாதிரி இவங்க தப்பு பண்ணாங்க, இந்த மாதிரி இவங்க தப்பு பண்ணாங்கன்னு அவர்களுடைய சகோதரர்களை குறித்து தன்னுடைய தகப்பனிடத்துல சொன்னா. ஆனா இந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். அவன் இல்லாதிருக்கும் போது அவனை தூரத்துல வர கண்டு அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு மனிதர்கள் செய்கிற தீமையிலே பெரிய தீமை என்ன அப்படின்னா, நமக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம யாருடைய பணத்தை திருடி இருக்க மாட்டோம், நம்ம யாரையுமே வஞ்சிச்சிருக்க மாட்டோம், எல்லாருக்கும் நன்மை மட்டும்தான் செய்வோம். ஆனா நமக்கு விரோதமா பேசுவாங்க. நிறைய பேர் இப்படி சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஏன் எனக்கு விரோதமா இப்படி பேசி திரிறாங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்கள நான் ஏதாவது பண்ணனா? அவங்கள நான் ஏதாவது வஞ்சிச்சனா? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் நம்முடைய இருதயத்திற்குள்ளேயே எழும்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பிற்கு விரோதமாய் அவர்கள் பேசினாங்க. ஆண்டவர் எப்படி நன்மையா அவங்களை எப்படி அதை நன்மையா முடிய பண்ணினார் அப்படின்னா, நான் நம்புவேன், எந்த வாய் அவனுக்கு விரோதமாய் பேசினதோ அந்த நாவு அவனை புகழ்ந்து பேசுகிறதற்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆண்டவர் கட்டளையிட்டார். நீங்க இந்த வேத வசனத்தை புரட்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், யோசேப்பினுடைய சகோதரர்கள் இப்பொழுது யோசேப்புக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். யோசேப்புக்கு முன்பாக வந்து நின்று அடிக்கு ஒரு டைம் என் ஆண்டவன் என் ஆண்டவன் அப்படின்னு யோசேப்பை பார்த்து பேசுறாங்க. வேதம் சொல்லுது, அவனை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க. நீங்க இருக்கிறதுனால தான் நாங்க வாழ்றோம், உங்க மூலமா தான் நாங்க சாப்பிட்டோம், எங்க அப்பா உமது அடியேன் அப்படின்னு சொல்லி எந்த நாவு அவனுக்கு விரோதமாய் பேசினதோ அந்த நாவு அவனை புகழ்ந்து பேசினது. கவனிங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த முதல் தீமை அதான், தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு செய்த தீமை அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். கூட பிறந்த சகோதரர்கள். இன்னைக்கு இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். உங்களை குறிச்சு பேசுறவங்க அந்நியரா இருந்தா கூட நீங்க சமாளிச்சுக்குவீங்க. சரி, ஏதோ ஒரு 3வது நபர் நம்மளை குறிச்சு பேசிட்டு போறான், பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய ரத்த சம்பந்தங்கள் எல்லாம் உங்களை குறிச்சு பேசுது. இன்னும் உங்களிடத்துல இருந்து நன்மை வாங்கினவன் தானே உங்களை குறிச்சு எதிராக பேசுறான். நிறைய பேர் சங்கடத்தோட இருக்கிறீங்கல்ல, பாஸ்டர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் பாஸ்டர், அவனை தூக்கி விட்டேன் பாஸ்டர், அவனுக்கு நான் தான் சம்பளம் கொடுத்தேன், ஆனா அவனே எனக்கு விரோதமா பேசும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு, உங்களுக்கு நன்மையாய் மாற பண்ணுகிறதற்கு சில பாதைகளில் கர்த்தர் கொண்டு வருவார். அதுல ஒரு முக்கியமான பாதை, உங்களை குறிச்சு உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் பேசும்போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாய் இருக்கும்.
அவங்க பேசுறத குறித்து துக்கப்படாதீங்க. நான் ஒன்று நினைக்கிறேன், சொல்றத கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா அவங்க பேசுறது நல்லதுன்னு நினைங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் நாளைக்கு 10 பேருக்கு முன்னாடி வச்சு ஆண்டவர் உங்களை ஸ்பெஷலா உங்களை குறித்து உங்களை சந்தோஷமாய் பேச ஆண்டவர் வைப்பார். இது ஒருத்தருக்கு மட்டுமல்ல, வேதத்திலே இருக்கிற அத்தனை பேரையும் அத்தனை பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் இந்த பாதையில தான் நடத்தினாரு. நீங்க ஈசாக்கை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஈசாக்குக்கு விரோதமா பேசினாங்க, நீ என்னை விட்டு போய்விடு அப்படின்னு பேசினாங்க. இன்னும் தாவீதை குறித்து வேதம் சொல்லும் போது தாவீதை குறித்து சிமேயி தூசிக்கிறான், ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ அப்படின்னு தாவீதிற்கு விரோதமாய் அவன் பேசுகிறான். நீங்கள் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே தானியேலை குறித்து வாசிப்பீர்களே, ஆனால் தானியேலு கூட வேலை செய்கிற நிறைய பேர் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். நீங்கள் அலங்கத்தை கட்டின நெகேமியாவை வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் சன்பல்லாத்து தொபியா 2 பேர் எழும்பி, என்ன நீ பெருசா கட்டி முடிச்சிருவியா, நீ கட்டுகிற அந்த மதில் சுவரை பற்றி எங்களுக்கு தெரியாதா, ஒரு நரி ஏறி போனால் அந்த மதில் சுவர் அப்படியே இடிஞ்சு விழும்பா. சோ அப்படி பேசுறாங்க. அத்தனை பரிசுத்தவான்களையும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது அவருக்கு விரோதமாவே பேசினாங்க, அவருக்கு விரோதமாவே பேசினாங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த நாவு ஆண்டவர் அதை நன்மையாய் மாற பண்ணுவார். அவங்க சபிக்கட்டும் பிரதர், அவங்க பேசட்டும் பிரதர். அதான் நான் மறக்க முடியாது. நான் என்னுடைய சித்திக்கு என்ன ரொம்ப பிடிக்காது அவங்களுக்கு. அப்போ என்னமோ தெரில, நான் காலையில எழும்பி வீட்டு வாசலுக்கு முன்பாக நிற்கும்போது என்னை பார்த்த உடனே சாபமா போடுவாங்க. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ உருப்படாம போவ, உன்னை தூக்கி குழியில வைப்பாங்க, நீ தண்ணியில அடிச்சுட்டு போவ, உனக்கு சமாதி கட்டுவாங்க, நீ குழியில இறங்குவ, ஐயோ என்னென்னமோ சபிப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், இன்றைக்கு பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் என்னென்ன வார்த்தைகள் சொன்னார்களோ ஒண்ணுமே எனக்கு நடக்கல. ஆண்டவர் என்னை இன்றைக்கு அவர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு என்னை குறித்து அவர்கள் பெருமையாய் பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் வச்சுட்டாரு. ஸோ இந்த ஜபத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகவே போகாதீங்க, சோர்ந்து போகவே போகாதீங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த முதல் தீமை, அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆனா ஆண்டவர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை அவங்க பேசல அப்படின்னா இன்னைக்கு அவனை குறித்து பெருமையா பேசியிருக்க முடியாதுல்ல. அப்போ இந்த ஜபத்துல இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு விரோதமா அவங்க பேசணுமா பேசக்கூடாதா? பேசட்டும், பேசணும். பேசினாதான் உங்களை குறித்து நிறைய பெருமையா பேசுவாங்க. அதனால அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்பிற்கு விரோதமாய் அவர்கள் அவனுக்கு செய்த தீமைகள், அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த இரண்டாவது தீமைகளை குறித்து நீங்கள் 37ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து குழியிலே போட்டார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி. கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக யோசேப்புக்கு அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய தீமை என்ன அப்படின்னா, அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்டினாங்க. அதுவும் அவன் போட்டிருந்த பலவர்ண அங்கியே அவர்கள் கழட்டினார்கள். அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கண்ணு எது மேல இருந்துச்சு அப்படின்னா, யோசேப்பனுடைய ட்ரெஸ் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. ஏன்னா அவனுடைய தகப்பனார் அவர்கள் எல்லாரை பார்க்கலும் இவனுக்கு மட்டும் தனியாக ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்தார். அதான் பலவர்ண அங்கியை அவனுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு.
இவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் வர்றான். ஆனா அந்த நேரத்திலையும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு வரான் அவன். அப்படின்னா நான் நம்புறேன் யோசேப்புக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் அந்த பலவர்ண அங்கி. ஆனா வேதம் சொல்லுது அவன் மேல பொறாமை கொண்டு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு அவனை நிர்வாணமாக்கினாங்க. அப்போ நான் நம்புவேன் அங்கேயே கலட்டினாங்க அப்படின்றதுக்கு தன் தகப்பனார் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க அப்படியே உறிஞ்சு எடுத்துட்டாங்க. அது என்ன உனக்கு மட்டும், அது என்ன உனக்கு மட்டும், நாங்கள் கொடுக்க மாட்டோம், உனக்கு கிடைக்காது, அதை முதல்ல கலட்டுறா. அது எனக்கு எரிச்சல் வருது, கோபம் வருது. அவனுக்கு போய் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் அவன் பார்வோனுக்கு முன்பாக அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்து முடிச்சதற்கு பிற்பாடு பார்வோன் யோசேப்புக்கு என்ன அங்கியை கொடுப்பாருன்னா வேதம் சொல்லுது இவர் பலவர்ண அங்கியை கொடுத்தாரு. ஆனா அவனுக்கு கிடைச்சது மெல்லிய வஸ்திரம், அப்படின்னா ராஜ வஸ்திரம். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்க அப்பா போட்ட வஸ்திரமும் அவங்க அப்பா போட்ட ட்ரெஸ்ஸும் ராஜா அவனுக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரத்திற்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவங்க அப்பா பலவர்ணாங்கிய வாங்கி கொடுத்தாரு, அது சாதாரணமானது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது மெல்லிய வஸ்திரம், ராஜ வஸ்திரம். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் நடந்திருக்கிற தீமை உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரோ ஒருத்தர் பிடுங்கி இருக்கலாம். உங்களுடைய தகப்பனாருடைய கொடுத்த ஆசீர்வாதத்தை யாரோ ஒருத்தர் பிடுங்கி இருக்கலாம். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை யாரோ ஒருத்தர் வஞ்சிச்சு எடுத்திருக்கலாம். அது அவர்கள் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அது உங்க கைவிட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் திரும்பவும் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்பை நினைவு கூர்ந்து யோசேப்பை ஆசீர்வதித்து திரும்பவும் கர்த்தர் அவங்க எடுத்ததல்ல, பல மடங்கு அதிகமாய் கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் திரும்ப கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். அதுதான் யோசேப்பு சொல்லுகிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய தகப்பன் கொடுத்தது பலவர்ண அங்கி. அதான் உங்களுக்கு உங்க அப்பா கொடுத்தது, உங்க அம்மா கொடுத்தது, இல்லைன்னா உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் வந்தது கொஞ்சம். அந்த கொஞ்சம் சில லட்சங்கள், சில லட்சங்கள், சில ஆயிரங்கள். அதை நஷ்டப்படுத்தி விட்டாங்களே, அதை எடுத்துட்டாங்களே, அது என்ன விட்டு போயிருச்சே அப்படின்னு கவலைப்படாதீங்க. மனிதன் கொடுத்தது எடுக்கப்பட்டால் பரவாயில்ல, ஆனா மனிதன் கொடுக்கும்போது கொஞ்சம் தான் நமக்கு கொடுக்கும். ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு மடங்கு அல்ல, பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நடந்த சம்பவம், அது மறக்கவே முடியல. அதான் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள். அதிலே இளையவன் மிகவும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர். மூத்தவர் அவர் ரட்சிக்கப்படலை, ஆனா கொஞ்சம் சூதுள்ள ஒரு ஆளு. தன்னுடைய தாயார், தன்னுடைய தகப்பனார் இறந்துட்டாங்க. உடனே தன்னுடைய தாயாரிடத்துல போய் அவர்களிடத்துல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி தன்னுடைய சின்ன சகோதரனை குறித்து தவறான ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி, அவன் இந்த மாதிரி இருக்கிறான், அவனுக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு தான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு 2 சொத்து. ஒரு சொத்து 50 சென்ட், அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, அவுட்டர்ல இருக்குது. இன்னொரு சென்ட் ஒரு 10 சென்ட், அந்த 10 சென்ட் மெயின் ஜங்ஷன்ல இருக்குது. உடனே இவங்க அம்மாட்ட பேசி அந்த 50 சென்ட்டை தம்பிக்கு எழுதி கொடுத்துருங்க, இந்த 10 சென்ட்டை எனக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு பேசிட்டாரு. இந்த 10 சென்ட் பல கோடி மதிப்பு, ஆனா அந்த 50 சென்ட் சில லட்சங்கள் தான் விற்கும். அவங்க அம்மா இவர் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே சின்ன பையனுக்கு கூப்பிட்டு, எப்பா உனக்கு 50 சென்ட் கொடுக்குறேன், ஆனா அண்ணனுக்கு 10 சென்ட் தான் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. ஆனா இவர் ஒண்ணுமே பேசலையாம்மா.
அம்மா நீங்க கொடுக்கறது எனக்கு கொடுத்தா போதுமா, என் ஆண்டவர் நினைச்சா என்னை எப்படி வேணாலும் ஆசீர்வதிப்பாரு, என்னை கோடிகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரால முடியும், எனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு, அதுவே எனக்கு போதுமானது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாராமா. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் மட்டும் இருந்துச்சாமோ. ஆண்டவரிடத்துல சொன்னாராமா, ஆண்டவரே எங்க அண்ணனுக்கு எங்க அப்பா அம்மா கொடுத்தது இன்னைக்கு அவன் கோடீஸ்வரனா மாறிட்டான், ஆனா நான் இன்னைக்கு லட்சாதிபதியா தான் இருக்கிறேன். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா என்னை அவனை விட உயர்த்ததுக்கு எனக்கு நீ வல்லவர், ஆனா உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு நான் கெஞ்சுறேன் அப்படின்னு எங்க அம்மா அப்பா கொடுத்ததை விட எனக்கு நிறைய கொடுக்கறதுக்கு உங்களால முடியும் அப்படின்னு ஜெபம் பண்ணாராமா. சில வருடங்கள் தாண்டினது. திடீரென்று ஒரு ஃபோன் கால் அவருக்கு வருது. இந்த மாதிரி உங்களுடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோடை பெரிய பைபாஸ் ரோடாக நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் இடம் அதில் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. உடனே இவரும் ரோடை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தேவையான அந்த ரோடு அளவை கொடுத்துட்டாரு. கொடுத்தா அந்த ரோடு ஒரு பெரிய பைபாஸ் ரோடாக மாறிடுச்சு. இப்போ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த 50 சென்ட் இடமும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தாய் மாறிடுச்சு. அண்ணனை விட பல மடங்கு அதிகமான லாபம் அந்த இடத்துல கிடைச்சிருச்சு. அப்போ அவர் சாட்சி சொன்னாரு, இல்ல இல்ல ஆண்டவர் நினைச்சாருன்னா அம்மா கொடுக்குற கொஞ்சத்தையே ஆசீர்வதிச்சு கோடீஸ்வரனா மாற்ற முடியும். எங்க அம்மா எனக்கு கொஞ்சமா தான் நினைச்சு கொடுத்தாங்க, ஆனா என் அப்பா எனக்கு அதை பெருசா ஆசீர்வதிச்சு கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, யோசேப்புக்கு அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டாங்க, அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டாங்க. அது கொஞ்சம்தான், அது பலவர்ண அங்கிதான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன அங்கியை போட்டு அழகு பார்த்தாருன்னா, வேதம் சொல்லுது மெல்லிய வஸ்திரம், யாருமே கொடுக்க முடியாது, அது ராஜாக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், அது வேற யாரும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆடையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது போல நான் நம்புறேன், உங்க அப்பா நினைச்சிருந்தா கூட அவ்வளவு உங்களை ஆசீர்வதிச்சிருக்க முடியாது, உங்க சகோதரன் கொடுத்திருந்தா கூட அவ்வளவு உங்களுக்கு கொடுத்திருக்க முடியாது. அதை விட மேலானதை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது, இந்த யோசேப்புக்கு அவர்கள் செய்த 3வது தீமை, அதை குறித்து நம்ம வாசிக்க போறோம். 37ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ஹலோ கவனிங்கள், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. மூன்றாவது, இந்த யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் செய்த 3வது தீமை என்ன அப்படின்னா, சாப்பாடு கொடுக்க வந்தவனை தூக்கி குழிக்குள்ள போட்டாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாருமே அவனை கைவிட்டாங்க, அவன் வேண்டான்னு நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான், வேண்டாம், எல்லாருமே தூக்கி போட்டாங்க. ஆனால் எல்லாரும் கைவிட்டாலும் ஏசப்பா அவனை கைவிடவே இல்லை. இந்த குழியில தூக்கி போட்டத ஆண்டவர் அவனுக்கு எப்படி நன்மையாய் மாற பண்ணினார் என்று நீங்கள் வேதத்துல வாசிப்பீங்களா தெரியும். இவனை பார்க்க 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 இவங்களுக்கு எரிச்சல், கோபம் வந்துட்டே இருந்துச்சு. அவனை பார்க்கும்போது கோபம் வந்துருச்சு. இப்ப அப்பா இல்லை, யாருமே இல்லை. இப்ப ஒருவேளை நான் ஒருவேளை கெஸ் பண்றேன், இவனை தூக்கி இவர்கள் குழிக்குள்ள போடாம மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா சொல்றேன் ஒவ்வொருத்தனும் அடிச்சே கொண்டிருப்பான், யோசேப்ப அடிச்சே கொண்டிருப்பான். ஏன்னா அவனுடைய கண்ணுக்கு எதிராக இருக்கிறத இவங்களால பார்த்திருக்கவே முடியாது, பொறாம கோபம் அவ்வளவு வருது. அப்ப நான் நம்புறேன், அவர்கள் குழியிலே போட்டத ஆண்டவர் எப்படி நன்மையா மாற பண்ணார்னா, குழியில போட்டத கர்த்தர் பாதுகாப்பாய் மாற்றினார், பாதுகாப்பாய் மாற்றினார். நல்லா கவனிங்க, உங்களை யாராவது உங்களை கைவிட்டாங்களா? உங்களை கைவிட்டாங்களா? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என்னை இப்படி கைவிட்டாங்களே பாஸ்டர், எல்லாருமே என்னை கைவிட்டாங்களே பாஸ்டர். நான் சொல்றேன்,
சில நேரத்துல எல்லாருமே உங்களை கைவிடுறது உங்களுக்கு நல்ல சேஃப். ஆண்டவர் வந்து ஒரு சேஃபான இடத்தை கொடுக்கிறதற்காகத்தான் அவர்கள் கைவிடுகிறார்கள். அதான் ஒரு பெரிய ஒரு தேவ மனிதர் ஒரு நல்ல சாட்சி அவர் சொன்னார். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, தன்னுடைய திருச்சபைக்கு ஒரு இடம் வாங்குவதற்காக அவர்கள் முயற்சி எடுத்தார்களாமா. அப்போ முயற்சி எடுக்கும்போது அந்த இடம் ரொம்ப நல்ல லாபத்திற்கு கிடைச்சிச்சாமா. இவர் ஒரு சின்ன அட்வான்ஸும் பண்ணிட்டாரு. சின்ன அட்வான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பணம் பெரிய தொகையா இருக்கிறதுனால அதை கொடுக்க முடியாதனால இவர் சர்ச்சில் இருக்கிற அந்த எல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்களாமா. எல்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சு, இந்த மாதிரி நம்முடைய திருச்சபைக்கு அந்த இடத்த வாங்கிடுவோம், கொஞ்சம் லோன் மட்டும் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாராமா. சொல்லும் போது அந்த திருச்சபையிலேயே அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு மேனேஜர் கமிட்டி மெம்பரா இருந்தாராம். உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஐயா தான் இருக்கிறாருல்ல, அவரை வச்சு பேசி நம்ம போட்டுருவோம். பாஸ்டருக்கு ரொம்ப பிரியமானவர் அந்த மனுஷன். உடனே அவரை வச்சு பேசி எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணிருங்க, நமக்கு இவ்வளவு கோடி ரூபாய் லோன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது திடீர்னு அவர் குறுக்க திரும்பிட்டார். இல்லை, நான் உங்களுக்கு தர முடியாது, நான் சைன் போட முடியாது, அது எப்படி நீங்க கடன் இத்தனை கோடி வாங்குறீங்க, யாரை நம்பி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறுக்க திரும்பிட்டாராம். கைவிட்டாங்க, எல்லாருமே கைவிட்டாங்க. இப்போ இவர் அந்த பணத்தை எப்படி கட்டுறதுன்னு தெரியல. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும், இந்த பணம் அட்வான்ஸ் வர கொடுத்தாச்சு, அந்த அட்வான்ஸ் மூழ்கி போயிருச்சுன்னா இவங்களுக்கு கிடைக்காது. அப்படி பல சூழ்நிலையில அவர் சிக்கி இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தன்னுடைய அறைக்குள்ள போய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராமா. ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு கதறி அழுதாராமா. அவர் மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே பெல் அடிச்சாங்களே யாரோ ஒருத்தர். யாரா இந்த நேரத்தில் பெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா, எப்பவுமே இவர் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து 100 ரூபாய் எப்பவுமே கொடுப்பாரு. அந்த அம்மா வந்து கீழே நின்று இருந்தாங்களாமா. உடனே இவர் நினைச்சாராமா, நானே இத்தனை தேவையோட இருக்கிறேன், இந்த அம்மா வந்து 100 ரூபாய் கேட்கறதுக்கு வந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராமா. என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராமா. கேட்ட உடனே அந்த அம்மா, ஐயா சர்ச்சுக்கு இடம் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்னால முடிஞ்ச ஒரு காணிக்கைய உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க கொஞ்சம் வாங்கிக்கங்கன்னாங்களாம். உடனே இவர் வந்து மனசு கஷ்டமா இருந்துச்சாமா, ஜெபம் பண்ணி வாங்கினாராமா. வாங்கின உடனே ஆண்டவர் பேசினாராமா அவரை பார்த்து, மக இப்போ உனக்கு இந்த காசை கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டாங்களாமா. ஆண்டவரே, இந்த காசை கொடுக்குற இந்த நபரு மாசம் மாசம் எங்கிட்ட ஹெல்ப் வாங்குற அம்மா அப்படின்னாராமா. உங்ககிட்ட மாசம் மாசம் ஹெல்ப் வாங்குற ஒரு அம்மாவே உனக்கு இவ்வளவு பணத்தை உனக்கு கொடுக்க முடியும்னா நான் கொடுக்க மாட்டேனான்னு கேட்டாராமா ஆண்டவர். உடனே ஆண்டவர் சொன்னாராமா, ஆண்டவரே உங்களை நம்புறேன் ஆண்டவரே, எல்லாரும் என்னை கைவிட்டது நல்லது ஆண்டவரே. திரும்ப அறையில போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பணக்கார நபர் 2 மஞ்சப்பை பேக்ல பணத்தை கொண்டு வந்து டேபிள் மேல வச்சு, பாஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிங்க, எப்போ உங்களால ரிட்டர்ன் பண்ண முடியுமோ ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு போயிட்டே இருந்தாராமா. வெற்றியாக ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சாராமா. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சில நேரத்துல மனிதர்கள் உங்களை கைவிடுவது, எல்லாருமே உங்களை கைவிடுவது, யாருமே இல்லாம ஒரு ஆள் குழிக்குள்ள நீங்க கிடப்பது நல்லது. இவங்க கூட என்ன கைவிட்டாங்களே, இவங்க கூட என்ன கைவிட்டாங்களே, இந்த மனுஷன் கூட என்ன கைவிட்டாங்களேன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காலத்திலும் சோர்ந்தே போகாதீங்க. அவர்கள் கைவிட்டது நல்லது. ஒருவேளை அவங்க கைவிடலைன்னா நாளைக்கு சொல்லி காமிப்பாங்க, நான் தான் வளர்த்து விட்டேன்னு, நான் தான் பணம் கொடுத்தேன்னு. ஆனா ஆண்டவர் அப்படி உங்களை சொல்லணும்னு விரும்பல. ஆண்டவரே உங்களை வளர்த்தினார் அப்படின்னு கர்த்தர் சொல்லணும்னு விரும்புறாரு. அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த பாதையில நடத்துறாரு.
சோ யோசேப்புக்கு அவர்கள் செய்த மூணாவது தீமை, அவனை குழியிலே போட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனுக்கு அங்க ஒரு பெரிய பாதுகாப்பையே கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்பர் 4, நான்காவதாக 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். கவனிங்க, நான்காவதாக இந்த யோசேப்புக்கு அவர்கள் செய்த நான்காவது தீமை என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது, அவனை விற்று போட்டார்கள். அவனை விற்று போட்டார்கள். தன்னுடைய சொந்த சகோதரனை 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டாங்க. அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவனை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவனை வித்த காசை எடுத்து அவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவனை பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கு கூட இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்களை நிறைய பேர் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய பலத்தை, உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய திறமைகளை நிறைய பேர் பயன்படுத்தலாம். உங்களை வச்சு அவங்க முன்னாடி வந்துட்டாங்க, உங்களை வச்சு அவங்க மேல வந்துட்டாங்க, உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இன்றைக்கு ஒருவேளை உங்களை தள்ளி விடலாம். உங்களை, ஐயோ இப்படி இவங்க என்னை யூஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லையே, நல்லது போல தானே பேசினாங்க, என் பிள்ளைய நல்லது போல தானே பேசி கூட்டு போன, ஆனா யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வந்தது. 20 வெள்ளிக்காசுக்காக அவனை வித்து அவனை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவனை எப்படி அதை நன்மையா மாற பண்ணினார்னா, என் பையனை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதை கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடலான்னு நினைச்சீங்க, ஆனா அவன் இல்லாம உங்களுக்கு சாப்பாடு கூட இல்லைன்ற அளவுக்கு ஆண்டவர் அதை நன்மையாய் மாற பண்ணினார். நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை யூஸ் பண்ணிட்டு விடலான்னு நினைச்சிருப்பாங்க, யூஸ் பண்ணிட்டு ஒருவேளை விட்டுருப்பாங்க, தூக்கி எரிஞ்சிருப்பாங்க, கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டாங்க, நன்மை அனுபவிச்சு தூக்கி போட்டாங்க. ஆனா சீக்கிரமா ஒரு நாள் வரும், அந்த நாள்ல ஆண்டவர் உங்களை எப்படி வைப்பார் தெரியுமா? நீங்க இல்லாம அவங்களை என்டர் ஆக முடியாது, நீங்க இல்லாம அவங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகாது. நீங்க தான் அந்த டோருக்கு முன்னாடி நிற்பீங்க, நீங்க தான் திறவுகோலாய் நிற்பீர்கள். உங்கள்கிட்ட கேட்காம, உங்க பர்மிஷன் இல்லாம அவங்க ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு அவர்களுக்கு தலைவராய், அவர்களுக்கு தலைவியாய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அன்னைக்கு உங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ராஜாக்களாய், ராஜாத்திகளாய் இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ நம்பர் 4, நான்காவது, யோசேப்புக்கு அவர்கள் செய்த தீமை, அவனை விற்று போட்டாரு. அவனால பயனடைஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அவன் இல்லாம வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நம்பர் 5, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரத்திலே 31, 32வது வசனத்தை வாசிக்க போறோம். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனாரிடத்திற்கு அனுப்பி, நாங்கள் இதை கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரனுடைய அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக 5ஆவதாக இவர்கள் யோசேப்புக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தீமை என்ன அப்படின்னா, அவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவுகோல், அந்த ஒரு ஆதரவுகோல் தான் இருந்துச்சு. அந்த ஆதரவு கோலையும் அவங்க முறிச்சு போட்டாங்க. அப்படின்னா
இந்த இடத்துல இந்த வசனத்தை என்ன வாசிக்கணும்னா, இந்த பலவர்ண அங்கி அவங்க கலட்டினது அல்லாம அதை ரத்தத்துல ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து அந்த அங்கியில தேய்த்து இப்ப யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க அப்படின்னா தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொண்டு போய் கொடுத்தாங்க. தன்னுடைய தகப்பனாருக்கு அதிகமான பாசம். ஒருவேளை இவங்க இந்த அங்கிய தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொண்டு போய் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, எப்படி யாகிலும் தன்னுடைய மகனை தேடி கண்டுபிடிச்சிருப்பார். யாக்கோபு ஏன்னா அவன் நேசித்த குமாரன், எவ்வளவு செலவு பண்ணியும் எத்தனை நாள் அலைஞ்சும் கண்டிப்பா யோசேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எகிப்திற்கே கூட வந்திருப்பாரு. என் பையன் தான், உங்களுக்கு எத்தனை ஆயிரம் வேணாலும் நான் தரேன், என் பையனை கொடுத்துருங்கன்னு வந்திருப்பாரு. ஆனா வேதம் சொல்லுது, இவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தீமை, தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவுகோல், தனக்கு இருந்த ஒரே ஒரு பாசமான ஒரு மனுஷன், அதையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. தன் மேல பாசமா இருந்த அந்த நபரையும் கட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய நன்மை இருக்குது. ஒருவேளை இந்த ரத்தத்துல தோய்த்த அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னா யோசேப்பு அவங்க அப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆண்டவர் அவனை குறித்து வைத்திருந்த பெரிய திட்டம் நிறைவேறியிருக்கிறாரு. ஸோ பாசமான தன்னுடைய தகப்பனை மறந்து வாழ்ந்ததும் தன் தகப்பன் இல்லாமல் வாழ்ந்ததும் ஆண்டவர் நன்மையாய் மாற பண்ணினார். நீங்க எனக்கு தீமை செய்யலப்பா, நீங்க எனக்கு நன்மை தான் செஞ்சீங்க. எங்க அப்பாவுக்கு ஒருவேளை நீ உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா எங்க அப்பா கண்டுபிடிச்சிருப்பார், இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயர்வை நான் பார்த்துருக்கவே மாட்டேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவுகள் அது மட்டும்தான் பாஸ்டர். என்கிட்ட பாசமா பேசுறது அந்த ஒரு நபர் தான். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்தது ஒரு நபர் தான். ஆனா அவரையும் நான் இழந்துட்டேன். அவரையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. என்னை நேசிக்கிறவங்க இப்ப யாருமே இல்லைன்ற அளவுக்கு நான் தள்ளப்பட்டேன். அவரிடத்துலயும் என் வாசனையை கெடுத்துட்டாங்க. அவங்க இப்ப எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாங்க. அவங்க நான் எங்க போனாலும் என்னை தூக்கி நிறுத்துவாங்க. ஆனா அதுவும் என்னை விட்டு இப்ப போறது மாதிரி பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல, அது தீமைக்கு இல்ல, அவங்களுடைய கண்ட்ரோல்ல நீங்க இருந்தீர்களே ஆனால் நீங்க முன்னேறி இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க முன்னேறி இருக்கவே முடியாது. உங்களை ஒரு பெரிய லெவல்ல ஆண்டவர் கொண்டு வரணுன்றதுக்காக தான், உங்களை ஒரு பெரிய ஸ்தானத்துல ஆண்டவர் வைக்கணுன்றதற்காக தான், ஆண்டவர் உங்கள் மூலமாய் லட்சக்கணக்கான பேரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். பாசம் உள்ளவர்களையும் உங்களை விட்டு அவங்க பிரிச்சுட்டாங்க. ஸோ கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு 5 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அப்படின்னா யோசேப்புக்கு அவர்கள் செய்த தீமையை ஆண்டவர் நன்மையாய் மாற பண்ணார். அதான் ஆசீர்வாதம். அவர்கள் செஞ்ச தீமை நம்பர் 1, முதலாவது அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். அவர்களே அவனை புகழ்ந்து பேசுற அளவுக்கு கர்த்தர் மாற்றிட்டார். நம்பர் 2, ரெண்டாவது அவனுடைய அங்கியை கலட்டினார்கள். அவன் அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க உறிஞ்சிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை அவங்க அப்பா கொடுக்கறத விட 100 மடங்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். நம்பர் 3, மூன்றாவது குழியிலே போட்டார்கள். அப்படின்னா எல்லாருமே அவனை கைவிட்டார்கள். கர்த்தர் அவனை எப்படி நன்மையா மாத்தினார் அப்படின்னா அதுதான் அவனுடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்கு உதவிச்சு. நம்பர் 4, நான்காவது அவனை விற்று போட்டார்கள். அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவனை எப்படி மாத்தினார்னா, அவன் இல்லாம இனி உங்களால வாழவே முடியாதுன்ற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. நம்பர் 5, ஐந்தாவது அவனுக்கு செய்த 5வது தீமை என்ன அப்படின்னா, அவனுக்கு இருந்த அவன் மேல பாசம் காமிச்ச ஒரே ஒரு தகப்பனார் அந்த கடைசி ஆதரவு கோலையும் அவர்கள் முறித்து போட்டார்கள்.
ஆனா வேதம் சொல்லுது அதுதான் அவன் எகிப்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷனா மாறுறதற்கு காரணமாகவே அமைஞ்சிருச்சு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்களுக்கு நடக்கிற அத்தனை தீமைகளையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றப் போகிறார். அவர் நன்மையாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த 13வது ஆசீர்வாதம் அதுதான். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற பண்ணினார். கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மையா மாற பண்ணுவார். இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக நடக்கிற அத்தனை தீமைகளும் ஒரு காலத்துல நிச்சயம் நன்மையாக மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க எல்லாம் முழங்கால் படியிடலாம். தேவ சமூகத்துல எழும்பி நிற்கிறவர்கள் எழும்பி நின்று கைகளை மேல உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில மனிதர்கள் செய்த தீமைகள், சொந்தங்கள் செய்த தீமைகள், ஹல்லேலூயா, எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறதற்கு வாரும் என்று சொல்லுங்கள். தீமைகள் நன்மையாய் மாறும். யோசேப்பை போல நீங்க ஒரு நாள் சொல்லுவீங்க, பிரதர் சொல்லுவீங்க, சிஸ்டர் சொல்லுவீங்க, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் இன்னைக்கு அதை நன்மையா மாற பண்ணினாருன்னு உங்க வாய் சொல்ற நாள் வரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா பார்த்து செய்த கடந்த நாள் தவறுகள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு மறந்துட்டாரு. பிறர் செய்த தீமைகளை எல்லாம் ஆண்டவர் நன்மையா மாற்ற போறாரு. ஓ ஹல்லேலூயா. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. செய்த கடந்த நாள் தவறுகள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. கலங்காதே, உன்னை அலங்கரிப்பே. நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, நீ நோக்காதே, உன்னை பலவீன பாடுத்துமையா. சொல்லுவோம். நோக்காதே, நீ நோக்காதே, உந்தன் பாரம் அதிகமாகுமே. நோக்காதே, ஓ பாடு தூமையா. எல்லாரும் சேர்ந்து சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. செய்த கடன் அவர்கள் மன்னித்து மறந்ததால் திரும்பவும் நினையாதே. நம்புறீங்களா? நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். நோக்காதே, நீ நோக்காதே, ஹல்லேலூயா. சொல்லுவோம்.
நோக்காதே நோக்காதே. எஸ் லார்ட், உங்க பிள்ளைகளுக்கு வந்த தீமைகள் அனைத்தும் நன்மையாய் மாறட்டும். பாடு தூமையா. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சோகமான நினைவுகள், பிறர் செய்த தீமைகள் திரும்பி பார்க்காதே. சொல்லோ, நன்மையாகவே நான் மாற்றிடுவேன். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரை ஒரு சிலரோட தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நடக்கிறது தீமைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க கண்களுக்கு முன்பாக அது தீமையா தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் யோசேப்பை உங்களுக்கு முன்பாய் காண்பித்து, மகா 12 வருஷத்துக்கு முன்னாடி அது தீமை தான், ஆனா 12 வருஷத்துக்கு பிறகு அது தீமை இல்லை, அது நன்மை, அது நன்மை, அது நன்மை. நானும் நம்புறேன், இந்த தரிசனங்கள் எல்லாம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் உங்களை அம்பரா துணியில கத்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பா தீமையா நடக்குது. ஆனா வெகு சீக்கிரத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அது நன்மைக்கு பாஸ்டர். இன்னைக்கு உங்க வாய் அது தீமைக்குன்னு சொல்லுது, ஆனா வெகு சீக்கிரத்துல அது நன்மைக்குன்னு சொல்லும். ஆமோதிக்கிறீங்களா? நம்புறவங்க கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையை நான் நம்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு 10 டைம் ஆகுது. நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. எல்லாமே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிறது, உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நன்மையா முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.